நடக்குதுங்க. எந்த ஒரு சொன்னாலும் ரவுடிங்க ஆட்சிக்கு தான் நடக்குதுங்க. ரவுடிங்க இல்லைன்னா வேலையை நடக்காதுங்க. ரவுடிங்க தான் ஆட்சி நடக்குது. உள்ள ரவுடி ஆட்சி நடக்குது. பதினாறு கேஸ் என் பேர்ல இருக்கு. உன்னை வெட்டா 17ஆவது தடவை நான் உள்ள போறேன். யாருக்கிட்ட வேணாலும் போ. என்கிட்ட அரசியல் தலையீடு, ரவுடிஸ் தலைவீடு எல்லாமே என்கிட்ட இருக்கு. திருச்சியில வந்து 21 வருஷமா பெரிய கிடைக்கிற பிளாஸ்டிக் வரையும் யூஸ் பண்ணி போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 12 மணிக்கு வந்து அதாவது எங்க கடைக்கு ஒரு 4 கடை தலை சிவா, ரவுடி சிவா, அவர் பேரே பட்டாசு ரவுடி சிவா, அவருடைய தலைமையில வந்து என் கடையில் இருக்கிற பொருள் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் காலையில 6 மணிக்கு திங்கட்கிழமை காலையில 100க்கு ஃபோன் பண்றேங்க. 100ல இருந்து வந்தாங்க, விசாரிச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு சொல்றாங்க இந்த கேஸ் வந்து திருட்டு கேஸ் இல்ல, சிவில் கேஸ்ன்னு சொல்றாங்க. டிரைவர் அனுப்பிச்சாங்க. அதுக்கும் ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க, அதுக்கும் ஆக்ஷன் எடுக்கிறீங்க. ரெண்டாவது வந்து என்னை வந்து அந்த ரவுடி சிவா மிரட்டி முன்னேற்றி கடை வாசல எவ்வளவு பெரிய கத்தி எடுத்து வந்து என்னை வெட்ட வராதுங்க. யாருமே பொதுமக்கள் வந்து அவரை பார்த்தாலே பயப்படுறாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க, 16 கேஸ் என் பேர்ல இருக்கு. உன்னை வெட்டா 17ஆவது தடவை நான் உள்ள போறேன். யாருக்கிட்ட வேணாலும் போ. என்கிட்ட அரசியல் தலையீடு, ரவுடிஸ் தலைவீடு எல்லாமே என்கிட்ட இருக்கு. அவரை பற்றி பசார்ல யார் விசாரிச்சாலும் சொல்லுவாங்க. நான் எழுத்தாப்புல இருக்கிற கடையில இருக்கிற பொருள் எல்லாமே திருடு போனதுக்கு ரெக்கார்டா கொடுக்குறேங்க. எந்த ஒரு இதுவும் எடுத்துக்க மாட்டேன்றாங்க. என் கடையில இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் உடைச்சு பொருள் எல்லாத்தையும் களவாடிட்டாங்க. களவாடிட்டு அவங்க சொல்றாங்க நான் தான் எடுத்தேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு, எனக்கு ஆள் பலம், படை பலம், பண பலம் எல்லாமே இருக்கு, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. கமிஷனர் ஆபீஸ்க்கு, ஏசி ஆபீஸ்க்கு, சிஎம் செல் எல்லாருக்கும் ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சுங்க. ஒரு சிசிஆர் காப்பி, சிஎஸ்ஆர் காப்பி கேட்டாங்க, அது கூட தரமாட்டேன்றாங்க. உள்ள போனா என்ன சொல்றாங்க, நீ என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா, நீ கேட்டோன்னே சிசிஆர் தர முடியுமா அப்படின்னு சொல்லி காவல்துறை நிலையத்திலே சொல்றாங்க. காவல் நிலையத்துல அவங்களுக்கு சப்போர்ட்டா தாங்க ஆதரவு சொல்றாங்க. காவல் நிலையம் வந்து உங்களுக்கு நண்பர் சொல்றாங்க. எந்த அளவுக்கு நண்பர் தெரியல. அதாவது பணம் இருக்கிறவங்களுக்கும் படை பலம் உள்ளவங்களுக்கு தான் நண்பர். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நண்பர் கிடையாதுங்க. எங்களை மாதிரி ஆளுக்கு அழகடிக்கிறாங்க. எழுத்தாப்புல இருக்கிற கடைகளை எந்த சிசிடிவி வாங்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஊரை விட்டு கிளம்பிடுன்னு எனக்கு அட்வைஸ் பண்றாங்க. என்னால முடியல. ஒண்ணு அவன் கையால நான் சாக முடியாதுங்க, நானே செத்து போயிடுறேன். எதுக்குங்க வம்பு? அவன் வந்து என்ன வெட்டி, அவன் சொல்றான் உன்னை 2 கை கால் வெட்டி எடுத்து போட்டுட்டுனா எதுவுமே பண்ண, எனக்கு கை கால் வெட்டி போறத விட நான் ஒரே ஐடியா செத்து போட்டான்னு சொல்லிட்டு நான் சூசைட் பண்ணிக்கான்ற முடிவு பார்த்துட்டேங்க. தயவு செய்து என்னை யாராலையும் என்னை காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவங்க படை பலத்துல விட அவங்க பலம் பெரிய பலமா இருக்கு. எனக்கு பலம் இல்லைங்க. நான் ஒரு சாதாரண ஒரு வியாபாரிங்க. என்னால வந்து மீடியா கூட நான் சொல்லிட்டேங்க, யாருமே இதை எடுத்துட்டு கொண்டு போக மாட்டேன்றாங்க. எல்லாருக்கும் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க.